பிரண்டை பிரண்டை தாவரத்திற்கு வச்சிரவள்ளி என்ற வேறு பெயரும் உண்டு. இது மட்டுமல்லாமல் பிரண்டையில் பல வகைகள் உள்ளன. அவற்றில் உருட்டு பிரண்டை, முப்பிரண்டை, ஓலை பிரண்டை, இனிப்பு பிரண்டை, புளிப்பு பிரண்டை ஆகும். பிரண்டை ஒரு மருத்துவ குணம் நிறைந்த தாவரமாகும். இது எலும்புகளை வலுப்படுத்தவும், செரிமான பிரச்சனைகளை தீர்க்கவும், உடல் நல பிரச்சனைகளுக்கு மருந்தாகவும் பயன்படுகிறது. பிரண்டையின் சாறு எலும்பு முறிவுக்கு மருந்தாக பயன்படுகிறது. பிரண்டையானது செரிமான பிரச்சனைகளை தீர்க்கவும், வயிற்று வலியை போக்கவும் பயன்படுகிறது. பிரண்டை ஆஸ்துமாவை குணப்படுத்தவும், பெண்களின் வெள்ளைப்படுதலை நீக்கவும் பயன்படுகிறது. உருட்டு பிரண்டை இந்த வகை பிரண்டையின் தண்டு உருண்டையாக இருக்கும். முப்பிரண்டை இந்த வகை பிரண்டையின் தண்டு 3 பட்டைகளாக இருக்கும். ஓலை பிரண்டை இந்த வகை பிரண்டையின் இலைகள் பெரியதாக இருக்கும். இனிப்பு பிரண்டை இந்த வகை பிரண்டை இனிப்பாக இருக்கும். புளிப்பு பிரண்டை இந்த வகை பிரண்டை புளிப்பாகவே இருக்கும். பிரண்டை கெட்ட கொழுப்பை கரைக்க உதவுகிறது. இதன் மூலம் இதய ஆரோக்கியம் மேம்படுகிறது. மூட்டுவலி மற்றும் உடல் வலிகளை குறைக்கவும் உதவுகிறது. சருமத்தில் ஏற்படும் அரிப்பு மற்றும் ஒவ்வாமையை குணமாக்கும் திறன் கொண்டது. பிரண்டை பயன்படும் விதங்கள்: பிரண்டை துவையல்: பிரண்டையை துவையல் செய்து உணவில் சேர்த்து கொள்ளலாம். பிரண்டை பொடி: பிரண்டையை காய வைத்து பொடியாக்கி பனங்கற்கண்டு மற்றும் பாலுடன் சேர்த்து உட்கொள்ளலாம். பிரண்டை சூப்: பிரண்டையை சூப் செய்து குடிக்கலாம். பிரண்டை குழம்பு: பிரண்டையை புளிக்குழம்பு போல வைத்து உணவருந்தலாம். பிரண்டை தண்டுகளை சிறிய அளவில் நறுக்கி ரசத்தில் சேர்த்து கொதிக்க வைத்து 1 டம்ளர் குடித்தால் எலும்புகள் பலம் பெறும். முறிந்த எலும்பு விரைவில் கூடும். 1 மாதம் பிரண்டை ரசம் குடிக்க வேண்டும். உடலில் கொழுப்பு சத்துக்கள் நிறைந்துள்ளவர்களுக்கு இரத்த குழாய்களில் கொழுப்புகள் படிந்து இரத்த ஓட்டத்தின் வேகத்தை குறைக்கும். இதனால் இருதயத்திற்கு தேவையான இரத்தம் செல்வது தடைபடுகிறது. இதனால் இதய வாழ்வுகள் பாதிப்படைகின்றன. பிரண்டை துவையல் செய்து அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் இரத்த ஓட்டம் சீராகும், இதயம் பலப்படும். பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் முதுகுவலி, இடுப்பு வலி போன்றவைக்கு பிரண்டை சிறந்த மருந்தாகும். பிரண்டை உடலில் உள்ள தேவையற்ற நீர்களை வெளியேற்றும் தன்மை கொண்டது. புற்றுநோய்க்கு கொடுக்கப்படும் மருந்துகளில் பிரண்டையும் இடம்பெற்றிருக்கும்.